அதாவது தாம்பரம் ரயில் நிலையத்தில இன்னைக்கு நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அவர் தொகுதியில ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் ரூ. 4,00,00,000 கைப்பற்றப்பட்டுள்ளது. இது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. அதாவது பறக்கும் படை வந்து தமிழ்நாட்டில இருக்க எல்லா இடத்துலயும் சோதனைன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள், வியாபாரிகள், சாதாரண ஒரு கூலி தொழிலாளிகள் கூட காசு கொண்டு போனா, ரொம்ப செக் பண்ணும்போது ரூ. 4,00,00,000 ஒரு பாஜகவுடைய முக்கிய பொறுப்புல இருக்கவருக்கு பணம் கொண்டு போகப்பட்டிருக்குது. அதுவும் அவருக்கு சொந்தமான ஹோட்டல்லேருந்து அங்கே மேலாளரா இருக்க பணிபுரியக்கூடிய ஒரு இன்னொன்னு வந்து உதவியாளர், எல்லாருமே கொண்டு போனவங்க எல்லாருமே பாஜகவுடைய நிர்வாகிகள், அடையாள அட்டை வச்சிருக்கவங்க. அப்ப ஒரு ஒரு அதிர்ச்சியான இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது, இதே மாரி மற்ற பாஜகவுடைய நிர்வாகிகள் எத்தன பேரு, எத்தன கோடி ரூபாய் கொண்டு போயிருப்பாங்க. இப்ப ரூ. 4,00,00,000 வந்து பிடிபட்டிருக்குனாக்க, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பணம் கைமாறி இருக்கும்? எந்தெந்த தொகுதியில பாஜகவுடைய வேட்பாளர் நிற்கக்கூடிய தொகுதிகள்லாம் எவ்வளோ பணம் கைமாறி இருக்குங்கிறது ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்துது. இதுவே கோவையில பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணாமலை நிக்கிறாரு. இப்ப அவருடைய தொகுதியிலலாம் எவ்வளோ பணம் கைமாறி இருக்கும்? இங்கெல்லாம் வந்து தேர்தல் அதிகாரிகள், பறக்கும் படை வந்து தீவிர சோதனை நடத்தணும். அதாவது பாஜகவுடைய எல்லா நிர்வாகிகள் வீட்லயுமே வந்து சோதனை நடத்தணும். ஏன்னா, இது வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். ஏன்னா, ஓட்டுக்கு பணம் குடுத்து வெற்றி பெறது வந்து தமிழ்நாட்ல வந்து இவங்க வந்து எப்பவுமே புறவாசல் வழியா தான் நுழைவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. நேர்மையா செஞ்ச நலத்திட்டங்கள், அதாவது மோடி அரசு 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்திருக்கு. அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சாருன்னு சொல்லி ஓட்டு கேட்க வக்கு இல்லாம, துப்பு இல்லாம, பணத்த குடுத்து மக்கள்ட்ட ஓட்டு பெறுறதுக்காண்டி ரூ. 4,00,00,000 வந்து இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க. கையும் களவுமா பிடிபட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி தீவிர விசாரணை நடத்தி, எல்லா பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் வீட்லயும் சோதனை நடத்தணும். அப்படிங்கிறது பொதுமக்களுடைய வேண்டுகோள்.